ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ரொம்பவே ஆரோக்கியமான ராகி பனானா பாலை வச்சு ஒரு இனிப்பு போண்டா தாங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியலையா, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் 6 சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ரொம்பவே பழுத்து போச்சு, அதனால் சரி இந்த மாதிரி போண்டா செய்யலாமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேங்க. இந்த வாழைப்பழத்தை நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழத்தெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் ஒரு டம்ளரில் நான் வந்து 3/4 டம்ளர் ராகி மாவு நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த டம்ளர்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த 3/4 டம்ளர் ராகி மாவு, 1/4 டம்ளர் பால், 1/2 டம்ளர் வெல்லங்க, அதே டம்ளரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன். இந்த பனானாவும் பாலும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம ராகி மாவில் இதெல்லாம் கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து நான் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேங்க. 1/2 டம்ளர் வெல்லம் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இனிப்பு இதில் நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த போண்டா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சின்ன சின்னதாக போட ஆரம்பிங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த போண்டாவை வந்து போடுங்க. கொஞ்சம் பக்கத்தில் போட்டிங்கன்னா இது ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ நல்லா இந்த வந்து கலர் அப்படியே மாறிடுங்க உங்களுக்கு போண்டா. இப்போ பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாங்க. இப்போ இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து பனானா, அப்புறம் பால், ராகி மாவு, ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அப்புறம் நான் இதில் தண்ணி சேர்க்கல, பால் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கால்சியம் நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்லாங்க. ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப எல்லா போண்டாவும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடுங்க. நான் இங்கே வந்து இடைவெளி விட்டு விட்டு அந்த இதை வந்து ஸ்பூனில் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ராகி போண்டா நம்மளுக்கு ரெடிங்க. அப்புறம் நம்ம சேனல் இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.